வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல மார்கழி மாசத்துக்கான ஒரு பிரசாதம் ரெசிபி பார்க்க போறோம். ஸ்ரீரங்கத்துல ரொம்ப ஃபேமஸான ஒரு பிரசாதம் ஸ்ரீராண்ணம். ஸ்ரீரங்கம் கோவில தாயாருக்கு அம்சி ஆகும். அதே மாதிரி ஆண்டாள் கோவில்லையும் ஆகும். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அந்த கோவில்லையும் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு பிரசாதம். வெறும் பால்லையே பண்ணக்கூடிய ஒரு பிரசாதம். ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷலான அதே நேரம் ரொம்ப டேஸ்டியான ஒரு பிரசாதம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா அந்த ஷீராண்ணம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஷீராண்ணம் பண்றதுக்கு 1 கப்பு பச்சரிசி, அதாவது இந்த கப்ல 1 கப் எடுத்துட்டு இருக்கேன். எல்லாமே இந்த கப்ல தான் நம்ம அளந்துக்கணும். இந்த பச்சரிசியை நல்லா அலம்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சிருக்கேன். அதுல 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். பச்சரிசியை நல்லா அலம்பிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துட்டு இருக்கேன். அதை இந்த குக்கர்ல சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்ல வச்சுட்டு இந்த அரிசியை நம்ம லேசா வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்தா போதும். நம்ம அரிசி அளந்து எடுத்துட்டோம் இல்லையா, அந்த கப்ல 2 கப்பு வெந்நீர் இதுல விடணும். அதே கப்ல 5 கப்பு பால் இதுல விட்டுக்கணும். இந்த பால் சூடா இருக்கு. ஆறின பாலும் விடலாம். ஆனா சூடான தண்ணியும் சூடான பாலும் விட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். பொங்கி வராம இருக்கிறதுக்காக நம்ம எப்பயும் யூஸ் பண்ற டெக்னிக் தான். ஒரு ஸ்பூன் இதுல போட்டுருவோம். குக்கர் மூடியை மூடிட்டு 5-6 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த குக்கர் விசில் வரதுக்குள்ள நம்ம வெல்லம் கரைச்சி எடுத்துப்போம். ஒரு பாத்திரத்துல நம்ம வெல்லம் அளந்து எடுத்துப்போம். நம்ம அந்த அரிசி எடுத்தோம் இல்லையா, அதே கப்ல 2 கப்பு வெல்லம் சேர்த்துக்கணும். நல்லா இது போல பொடிச்சு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அளவு கரெக்டா இருக்கும். வெல்லம் முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது பாகு எதுவும் வர வேண்டாம். நல்லா கொதிச்சு வெல்லம் கரைஞ்சி வந்தா போதும். நல்லா நுரைச்சி வரும் இல்லையா, அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கர் விசில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயாச்சு. பாருங்க, நம்ம உள்ள ஸ்பூன் சேர்த்ததுனால கொஞ்சம் கூட பொங்கி வழியில. குக்கர் திறந்து பார்த்துடலாம். ஆஹா, நம்ம அந்த குங்குமப்பூ சேர்த்ததுனால இந்த கலர் பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. நம்ம உள்ள ஸ்பூன் போட்டிருக்கோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் அதை வெளியில எடுத்துடலாம். நல்ல குழைவா ஃபர்ஸ்ட் கிளாஸா வெந்திருக்கு. இருந்தாலும் கரண்டியால கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுப்போம். நல்லா மசிச்சாச்சு. பாருங்க, நல்லா கிரீமியா அப்படியே பால்கோவா மாதிரி இருக்கு பாருங்க. ரொம்ப திக்கா இருக்கு இல்லையா, அதனால 2 கப்பு பால் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க கரெக்டா இருக்கு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். க்ஷீராண்ணம் கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்ப நெய்யோட அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 கப்பு அரிசி எடுத்தோம் இல்லையா, கரெக்டா அதே கப்ல 1 கப்பு நெய் சேர்த்துக்கணும். இப்ப கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். திரும்பவும் கடைசியில நம்ம கொஞ்சம் சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெறும் பால்ல நம்ம வேக வச்சதுனால கொஞ்சம் சீக்கிரம் அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நடுவில் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். வெல்லத்தை நல்லா நம்ம கொதிக்க வச்சிருக்கோம் இல்லையா, அது நல்லா சூடு ஆறிடணும். ஆறின வெள்ளப்பாக டைரக்டா அந்த குக்கர்லயே வடிகட்டி நம்ம சேர்த்துக்கலாம். சூடான வெள்ளைப்பாக நம்ம சேர்த்தோம்னா அந்த பால் நமக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால நல்லா ஆறி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்திருக்கிற அந்த வெள்ளைப்பாகும் சாதமும் நல்லா ஈவனா மிக்ஸ் ஆகணும். வெல்லம் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துப்போம். ஜாதிக்காயை இந்த கிரேட்டர்ல ஒரு 4-5 தடவை மட்டும் கிரேட் பண்ணி விட்டணும். கொஞ்சமா தான் சேர்க்கணும், ரொம்ப அதிகமா சேர்க்கக்கூடாது. பச்சை கற்பூரம் பாருங்க, சின்ன பீஸ் தான் எடுத்துக்கணும். இதை ஜஸ்ட் அப்படி கையாலேயே நம்ம கிரஷ் பண்ணிட்டோம்னா நல்லா பவுடர் ஆயிடும். இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பச்சை கற்பூரமும் ஜாதிக்காயும் சேர்க்கறதுனால இந்த க்ஷீராண்ணம் நல்ல கோவில் பிரசாதம் மாதிரி அப்படி ஒரு வாசனையா இருக்கும். ஆனா அளவோட சேர்க்கணும். அதிகமா சேர்த்துட்டோம் அப்படின்னா கசந்துரும். க்ஷீராண்ணத்துக்கு முந்திரி திராட்சை வறுத்து போட்டுக்கலாம். சின்ன பேன்ல மிச்சம் இருக்கிற நெய்யை எடுத்துட்டு இருக்கேன். இது சூடாயாச்சு. கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துப்போம். இது லைட் கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். முந்திரி இந்த மாதிரி லேசா நிறம் மாறி வரும்போது கொஞ்சம் திராட்சை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்ல இருக்கட்டும். முந்திரி திராட்சை நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த முந்திரி திராட்சையை நம்ம க்ஷீராண்ணத்துல சேர்த்துக்கலாம். கோவில் பிரசாதம் க்ஷீராண்ணம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம். இந்த க்ஷீராண்ணம் பாருங்க இவ்வளோ கிரீமியா, பார்க்கறதுக்கே நல்லா வாசனையா ரொம்பவே நல்லா இருக்கு. பிரசாதம் எடுத்துக்கலாம் வாங்க. பிரசாதம் அப்படி வாயில போட்டதுமே
நம்மள அறியாம அப்படியே உள்ள போகுது. அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டா, நல்ல கிரீமியா, நல்ல வாசனையா இருக்கு. நல்ல இந்த பாலோட மனம் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு. நெய்யோட வாசனை சொல்லவே வேண்டாம். கொஞ்சமா அந்த பச்சை கற்பூரமும் நம்ம ஜாதிக்காயும் போட்டோம். அதோட வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே கோவில் பிரசாதம் சாப்பிட்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. ரொம்ப ஈஸியா ரொம்ப குவிக்கா பண்ணக்கூடிய ஒரு ஷீராண்ணம் ரெசிபி இது. கோவில்ல வந்து மண் பானையில பண்ணி நைவேத்தியம் பண்ணுவாங்க. ஒரு பானையை வந்து ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து ட்ரெடிஷ்னலா பண்ணணும்னா ஃபுல்லாவே வந்து நம்ம வெங்கல பானையில பண்ணலாம். அது கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கும், பக்கத்துல இருந்து கிளறணும், அடி பிடிக்கும். அதனாலதான் ஒரு ஈஸி மெத்தடை நம்ம குக்கர்ல பண்ணிட்டோம். இந்த ஸ்ரீராண்ணம் பிரசாதத்தை கண்டிப்பா இந்த மார்கழி மாசத்துல ஒரு நாள் நீங்க பண்ணி உங்க வீட்டு பெருமாள் தாயாருக்கு நீங்க நைவேத்தியம் பண்ணுங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா ரொம்ப அருமையா அமையும். லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.